ஏற்பாடு லிட்டில் சாம்பர் என்ற போட்டியில் பங்கு பற்றி ஈழ மண்ணுக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் முதலாவது இடத்தை பெற்று நமது மண் மக்களுக்கு நன்றி. பக்கு பக்கம் எடுக்கிறீங்க பின்ன என்ன அந்த வெற்றி தமிழ் மக்களுக்கு உண்மையிலே ஒரு பெருமைக்குரிய விடயம். தமிழ் மக்கள் இன்னைக்குள்ள அதிகார மக்கள், யாழ்ப்பாண மக்கள், இலங்கை மக்கள் மட்டுமின்றி இல்லை, உலகம் பூராவும் வாழுகின்ற தமிழ் மக்களுக்கு ஒரு பெருமைக்குரிய விடயம் என்றுதான் என்னை பொறுத்தவரையில் நாம் எல்லோரும் நினைக்கக்கூடியதாக இருக்கிறது. தமிழ் மக்கள் மட்டுமென்று சொல்றதுக்கு இடமில்லை, எல்லா இன மக்களும், அதாவது சிங்களம், முஸ்லீம், எல்லா இன மக்களுக்கும் அது ஒரு பெருமைக்குரிய விடயம் என்றுதான் நாங்கள் எல்லோரும் சந்தோஷப்படுகிறோம். அந்த பிள்ளை உண்மையில் இவ்வளோ தூரம் பெருமென்று நாங்கள் கனவிலும் நினைக்கல. அவள் வந்தது உண்மையிலே இணைக்க முடியாத ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயம் என்றால் நாங்கள் எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் எல்லோரும் சந்தோஷப்படுறோம். அப்போ இந்த பிள்ளைட வெற்றியும் இன்றைக்கு இன்றையில் வருகையும் நினைச்சு நாங்கள் உண்மையில இரவிரவா நித்திரம் முடிக்கும். இஞ்சி எப்போ பெருவோம் அண்டு ஏதோ நல்ல காலம் இறைவன் அருளாக்கும். இன்றைக்குன்னா மழை விட்டிருக்கிறபடிக்கு அந்த இவ்வளவு மக்களும் கூடியிருந்து சந்தோஷமாக வரவேற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். மற்றபடி உண்மையா சொன்னா கூட நம்ப மாட்டேங்க. நான் எல்லாம் சாப்பிட காலை வச்சா இந்த பிள்ளைய பார்த்துட்டு தான் சாப்பிட ஒன்று வந்திருக்கிறோம். என்னுடைய பேத்தி மறாள் அவ இன்னும் ஒரு ஆர்வம் இல்லவா என்னோட வந்து அங்கே நிற்கிறான் அப்படின்னு இப்போ விரும்பி பார்த்து கொண்டு இருக்கிறான். எல்லோரும் மொத்தமாக சொல்ல போனால் எல்லா தமிழ் மக்கள் அவர் உண்மையிலே ஒரு மாறுதான் பிறந்தவன் அத்தனை பேருக்கும் ஒரு நல்ல ஒரு நிகழ்வுன்று தான் நாங்கள் நினைக்கிறோம். மற்றது வேறு எண்ணத்தை கொஞ்சம் இடத்துல வந்து வாங்குவான்னு நினைக்கிறோம். பெருமளவில் நான் வந்தது கேட்க கூட்டாலான் வந்தனால் விரைக்குள்ளே அங்கே ஒவ்வொரு சந்தைகளிலும் நியாயமான ரவுட்டு இருக்குது. இது நல்லாலும் இந்த மழை இல்லாதபடியால் மக்கள் வரவேற்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அதை விட்டு நாங்கள் இறைவனுக்கு கூட நன்றி சொல்ல கடவுப்பாட்டிலே இருக்கிறோம். இப்போ நேற்று முன்னால்தான் சரியான மழை. இன்றைக்கு இன்னும் தெரியல. இது சூரியன் உதித்து நல்ல மப்பு போட்டு வெயில் கடும் வெயில் இல்லை, மப்பு போட்டு கொண்டு நல்ல நிழல் தந்து கொண்டு இருக்கிறார் கடவுள். நேரத்தில் அந்த வரவே நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் நான் விரைக்குள்ள அங்கே ஊரே ஆக்கள் ஒழுக்கிட்டு கொண்டு நிற்கணும். நான் இந்த இடம் எல்லாம் அங்கேயே மக்கள் எல்லாம் மாறுறது ஒழுக்கிட்டு கொண்டு நிற்கணும். இங்கே வரக்கூடிய சந்தோஷம் அங்கே
சுண்ணாகம் மல்லான் சந்தியெல்லாம் நிற்கலாம். அது வேறு என்ன எல்லாரும் நிகழ்ச்சியா பாருங்க.
இந்த இடத்துல பாருங்க குயின்சாண்ட் அப்பா வந்துட்டார். ரசிகர்களை பாருங்க.
பெரிய லெவலாக என்ன சொல்ல போறீங்க? அங்க போய் வந்தவன் அசானிட்ட போயிட்டு காய்ச்ச அசானிட்ட போயிட்டு எடுத்து வீடு எடுத்தோம். அசானி உங்களை கேட்டா சொல்ல சொன்னாங்க. வீடியோ கால் வருவாங்க. சரியா வருவாங்க. அவங்களோட கதையை கண்டக்கி நல்லா இருக்கா எங்களெல்லாம் பிடிச்சிருக்கா அப்படியே தன்னூரம் பீல உங்களுக்கு
கார்காரன் சிந்திக்க போகிறான் பொருள் எவ்வளோ எடுத்து மூ வாங்கி போடுவோம் சரியா அடுத்த ஃபேக்டரி எடுத்து போடுவோம் அது மட்டும் போய் அது மட்டும் விஜய் எடுத்து சின்ன பொடிநாடு இந்த தகவல் ஏறலாம் முதல் பாத்திரம் ஆகிடும்ல அங்கே மலைப்பக்கம் மலைப்பக்கம் சின்னதான் இல்லைங்கடா இதுதான் முக்கியமான சீன் இருக்கிற கையை விட்டாதாங்கடா உங்களுக்கு போடு இதை போட இந்த டீம் எடுத்துடுவேன் அப்படியே போகுது அதில் பாருங்கள் நம்ம வீதிகளில் ரெண்டு பக்கம் வந்து மாறவரம் அவங்களோட சந்தோஷம் தெரிவித்து கொண்டிருக்காங்க. நீங்கள் ஏற்பாட்டு குழுவா அந்த அங்கே எத்தனை மணிக்கு போனாதான் தோங்குறதுக்கு அங்கே போனாதான் இலங்கையும் உலக தமிழ் மக்களினதும் இந்தியர்களில் நீங்க இடம் பிடித்த இசைக்குயில்
முதலில் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் சரிகமப லிட்டில் சாம்பர் என்ற போட்டியில் பங்கு பெற்றி ஈழ மண்ணுக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் முதலாவது இடத்தை பெற்று நமது மண் மக்களுக்கு நன்றிகளை இந்த செய்தியாக தெரிவித்து வண்ணம் சிறந்த இப்போ எங்களை வாங்க வாங்கணும் இப்போ 100-150 யூடியூபர்ஸ் வராங்க வேண்டாம் எடுப்போம் பாருங்க. சரி நீங்கள் கதைங்கள் சைட்டாக மேடம் அதில் கொஞ்சம் முன்னுக்கு நீங்கள் இந்த ஆயிரத்தி ரைட் சொல்லுங்கள். சரி கதைங்களா. வணக்கம். வந்து கில்பிசாவின் வருகைக்காக பலாலி விமான நிலையத்தில் வந்தடைந்திருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் அவர்களை வரவேற்பதற்காக இங்கே மல்லாகம் பிஎஸ்சி பேங்க் முன்னாடி மல்லாகம் கோட்டைக்காடு வாழ் மக்கள் இங்கே இணைந்திருக்கிறோம். இந்த இடத்துல நாங்கள் கில்பிசாவின் ஒவ்வொரு கண்டக்டரும் நாங்கள் ஒவ்வொரு சனியாரும் பார்த்து கொண்டே வரோம். அந்த வகையில் கில்பிசா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிக்கணும்ன்றது தான் எங்களுடைய ஏமே. அதாவது யாழ் மண்ணின் அவ்வளவு ஒரு வெறியர்கள் தான் நாங்கள் கில்மிசா. இன்றைக்கு நிறைய பேர்கள் எங்களுடைய இலங்கையிலேருந்து போயிருக்கிறார்கள். எங்களுடைய கில்மிசாவின் முதல் பாட்டோடே நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணாங்க கில்மிசா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிப்பான்ட்டு. அந்த விஷயம் எங்களோட மனசுக்கு அது பட்டிருக்கு, உள்நோக்கம் உள்நுணர்வு தோணி இருக்குது. இன்றைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடித்து எங்களோட பலாலி ஏர்போர்ட்டில் இறங்கி இன்றைக்கு டெல்லிப்படை வந்திருக்கிறா பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் நாங்கள் எல்லாம். இன்றைக்கு காலையில் இருந்து சாப்பிடாம இன்றைக்கு வேலைக்கு வந்து இந்த கில்மிசா பார்க்கணுன்றது தான் எங்களுடைய எண்ணம். நாங்கள் இந்த கில்மிசாவோடையே சேர்ந்து அவாவோட போய் அங்கே அந்த நிகழ்வுகளை கண்டு கழிக்கணுன்றது தான் எங்களுடைய இந்த சினேதவனை எல்லாரும் கூடியிருக்கின்றோம். இன்றைக்கி ஒரே இடத்தில் நாங்களும் ஒரு இசை பயணத்தோடு இணைந்த ஆக்கள் தான் நாங்கள். கோட்டைக்காடு வாழ் மண் தெரியும் உங்களுக்கும். அந்த அளவில் நாங்கள் இந்த இணைஞ்சிருக்கோம். நான் டிஜே இசை நிகழ்வோடு நான் செய்கிறேன், எனக்கு தெரியும். அது சம்பந்தமான விஷயத்தோடு நான் கில்மிசாவோட இந்த இசை பயணத்தோடு அவளோட தொடரணும் நாங்கள் என்றதான் எங்களோட ஆசை. இன்றைக்கு அவாவை கண்டால் எங்களுக்கு கடவுளை கண்ட மாதிரி இருக்கும். யாழ் மண்ணுக்கு பெருமை செய்து தந்த குயில் இன்றைக்கு அழகான பாட்டு குயில் பாட்டு ஓ வந்ததென்ன இளமானே அதை கேட்டு ஓ சென்றதென்ன இளதானே இந்த வந்து அந்த அளவு அவளுடைய முதல் பாடல் அந்த பாட்டு அந்த ஒரு முதல் பாடலோடே நாங்கள் உச்சத்தை தொட வேணுமென்ற ஒரு ஆசையும் எங்களுடைய சாலம்பை முருகனை நாங்கள் வேண்டி தினமும் அவாக்காக நாங்கள் வழங்கி கொண்டு வந்திருக்கின்றோம். அவாவுக்கு முதல் ப்ரைஸ் கிடைக்க வேணும் இங்கே என்றது இன்றைக்கு அதே மாதிரி நடந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. நாங்கள் நண்பர்களோடு கூடி இந்த இன்றைக்கு அவாவுக்கு வரவேற்பு மாலைக கூடி அடைகிறதுக்காக நாங்கள் இன்றைக்கு அவள் வருக என்று போடுறதுக்காகவே இன்றைக்கு நாங்கள் செய்திருக்கிறோம். எங்களுக்கு கிடைச்ச பெருமை, அதாவது வந்து ஸ்ரீலங்காவுக்கு கிடைச்ச முதல் பெருமை, அடுத்தது யாழ் மண்ணுக்கு கிடைச்ச பெருமை. இன்றைக்கு இந்த பெருமையை இந்த வருடம் முழுக்க கொண்டாடுவோம். இதே போல் நிறைய கில்மிசாக்கள் உருவாக வேண்டும். யாழ் மண்ணிலும் சரி எங்களுடைய ஈழத்திலும் சரி நிறைய கில்மிசாக்கள் உருவாக வேண்டும். அவைக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண வேண்டும். அந்த மாதிரி இருக்கிற பாடகர்களை நாங்கள் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு நாங்கள் பண உதவிகள் செய்து நாங்கள் சீத்தமிழ் நிகழ்வாகவும் விஜய் டிவி நிகழ்வுக்கும் நாங்கள் அனுப்ப வேண்டிய ஒரு கடமைப்பாட்டில் இருக்கிறோம். நீங்கள் என்ன வேணுமென்றாலும் நாங்கள் இசை வடிவத்தோடு இணைஞ்சிருக்கிற எங்களுக்கு நாங்கள் செல்ல வேண்டிய கடமை அது. எல்லாரும் இதுக்குரிய ஏற்பாடுகள் நீங்கள் இதை முகநூலில் பார்த்து கொண்டு நிற்கிற அனைவரும் அதாவது வந்து யாழ் மண்ணிலும் சரி இலங்கையிலும் சரி இருந்த ஒரு பாடகி போகிறதாக இருந்தால் அவைக்கு நிறைய நாங்கள் உதவி செய்ய வேண்டும். எல்லாரும் இணைந்து இந்த முகநூலில் பார்த்து கொண்டிருக்கிற அனைவரும் இன்னும் உருவாகக்கூடிய பாடகர்கள் எல்லாரையும் நாங்கள் அவர்களுக்கு உற்சாகம் கொடுத்து அந்த இந்தியாவுக்கு அனுப்பி தமிழ்நாட்டுக்கு அனுப்பி அந்த சீத்தமிழ் விஜய் டிவி மூலமாக நாங்கள் அவையை இன்னும் மெருகூட்ட வேண்டும் என்றதான் எங்களுடைய விருப்பம். இன்றைக்கு நடக்கின்ற இந்த சாரங்கா இசைக்குழுவோடு இன்றைக்கு நடக்கின்ற வரவேற்புகள் அவக்கூடிய கௌரவிப்புகளை நாங்களே நேரம் நின்று பார்க்க போகிறோம் என்றதுதான் எங்களுடைய சந்தோஷம். நன்றி அண்ணா. உங்களுக்காக நீங்கள் வழங்கிய ஆதரவுக்காக அவர் தனது சிறந்த காரிலிருந்து 2 கரங்களை இசைத்து உங்களுக்குரிய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இப்போ பார்த்தீங்கன்னா மல்லாம் சந்தைக்கிட்ட நிறைய பேர் கடும் ஆர்வமாக இருக்கிறாங்க கில்மிசாவை வர வைக்கிறதுக்காண்டி. ஒவ்வொரு நாளுமே கில்மிசா அந்த நிகழ்ச்சியை பார்த்து கில்மிசாவோட ஃபேன்ஸ் ஆகி தான் இப்போ வந்து நிற்கிறாங்க. இந்த கிட்ட வந்துருக்குறாங்க. நிறைய எதிர்பார்ப்பு நிற்கிறாங்க. பார்த்து என்ன செய்ய போகிறாங்க. மழை என்ன இருக்குது. யாழ் மண்ணின் இசை பேர் கில்மிசா.
கண்ணமணி கிளிமிசா கலைஞருடைய பாட்டு பற்றி வாகனத்துக்கு இடையூறு வாகனங்கள் செலுத்துமாறு எங்களுடைய பாரதிய ஜனதா எல்லாரும் வசிக்கப்பட்டவர்களின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் வேலைக்கு போனீங்க நாள் பாட்டத்தை வாழ்த்துக்கள் சொல்லிவிடுங்களா? ஆட்டோ வெற்றி இலக்கை அடைந்து யாழ் மண்ணிலிருந்து கலந்து சிறப்பித்த ஸ்லோவா போ பார்த்தா தெரியும். சனமெல்லாம் ரோட்டுக்கு வந்துட்டு என்ன காரணம்னால் கில்மிசா வரவேற்பது தான் உண்மையிலேயே இந்த யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு தான் இப்போ ஒரு வரவேற்பு நிகழ்வு இடம்பெறுது. யாருமே இந்த அளவுக்கு எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அதுக்கும் ஒரு என்ன சொல்கிறது, எதிர்பார்க்க மழையென்று மட்டும் மழையென்று கூடி பார்க்காமல் சனம் கூடி இருக்குது. ஆனால் இப்போ நான் ஒரு இடத்துல சனம் இல்லை, இன்னும் அங்கால நான் பின்பக்கம் பார்த்தால் சரி, நாங்கள் இதுக்கு மேல் போட்ட காணொலி நான் பார்த்துருப்பீங்க. சனம் எவ்வளவுக்கு கூடியிருந்து கில்மிசா வரவேற்று கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த விஷயத்தை சரி வாங்க நாங்கள் மேலும்
ஒவ்வொரு நிலைமைகளும் பார்ப்போம். உடனுடன் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் காட்டிக் கொண்டு இருப்பேன். வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் வாங்க போ. நல்ல ஃபோன் நான் உனக்கு